ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 12th அரியர் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கான ரிசல்ட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். dge.tngovernment.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன். அதுக்கு நேராக ஃபஸ்ட்டு அறிவிச்சிருக்காங்க. ஹையர் செகண்டரி ஜூன் 2025 ப்ரைவேட் கேண்டிடேட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் ரோல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்களுக்கான இயர், அதுக்கப்புறம் ஐஃபோன் போட்டு மந்த்து, அதுக்கப்புறம் டே என்னவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஸோ கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்ச்சுன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டவுன்லோட் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான ரிசல்ட் பேஜ் பார்த்தா ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கான ரிசல்ட் பார்த்தா ஓப்பன் ஆகும். மார்க் ஷீட் மாரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்கள் ஃபோட்டோ உங்களுடைய எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லைன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சப்ஜெக்டில் அரியர் வச்சிங்களோ அதுக்கான மார்க் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் எழுதுனீங்க, அதுக்கான மார்க் என்ன, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பாஸ் ஆஃப் ஃபெயிலா எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கான ரிசல்ட் தெரிஞ்சுப்பாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.